ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஈன்னு காமிக்கிறான்ல, அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் எனக்கு டாட்டா காமிக்கிறானா. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கண்காட்சி நாகர்கோயிலில் போட்டிருக்கிறாங்க. அந்த கண்காட்சிக்கு தான் போக போகிறோம். இதுதான் எங்கள் மைனி. இந்த 2 பிள்ளைகளும் எங்கள் மைனியோட பசங்க. டாட்டா போட்டு நாங்கள் கண்காட்சி போகிறோம் ஃப்ரெண்ட். ஊரெல்லாம் கடந்து ஈவினிங் டைம் தான் போனோம். அந்த டைமில் நல்ல மழை கூராப்பாக இருந்தது. மேகத்துக்குள்ளே அப்படியே மின்னல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் போகிற போகும்போது அங்கே ஒரு போலீஸ்காரங்க வண்டியில் கீயும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. எதுக்குன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க எங்களை கேவலமாக ஏசினாங்க. எதுக்காகனா என்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் என்னோடய ஷாலை வெளியில் அப்படி பறக்க விட்டுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க ஏசிட்டு போனாங்க. என்னம்மா வீடியோ பார்த்துட்ருக்க, ஷாலை ஒழுங்காக படிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. சரிங்க சார் அப்படின்ட்டு நாங்களும் சரி என்ன செய்ய அப்படின்னு. சார் அப்புறம் நான் இப்படி இடி இடிக்கி பாருங்க, நான் இதெல்லாம் அப்படியே நான் கேப்சர் பண்ணிட்டே வந்துகிட்டு இருந்தேன் போகிற வழியில். இது எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலை, அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு நாகர்கோயிலுக்குள்ளே வந்தோம். நாங்கள் படச்சேரி அப்படியே அதெல்லாம் தாண்டி அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நாகர்கோவில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்த சைடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த இடத்துக்கு வரணும்னு இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டிங்லாம் சூப்பராக போட்டிருந்தது. அவங்க வண்டியை விட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் இன்னும் என் கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கும் போதுல ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். அவன் அண்ணன் பின்னாடி, அப்புறம் என் வீட்டாள் பின்னாடி போய் நின்று ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஸோ அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இது பட்டர்ஃப்ளை பெருசாக வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். அதை எடுத்துகிட்டு அப்படியே தீம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஆளுக்கும் டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளுக்க போனோம். உள்ளுக்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட். நல்லா இருந்தது. நான் இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை, இப்படி ஒரு தட்டான் புட்டான்னுக்கிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. எங்கள் மைனியோட பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், பார்த்துட்டே இருப்பான். சின்னவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஸோ அப்படியே நல்லா இருந்தது. இது ஹனிபி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஹனிபி. இது புட்டான். அப்படியே எடுத்து இது தேள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் அந்த தேள் எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா. நான் அதை நான் எதிர்பார்க்கல பக்கத்தில் இருக்குன்னுட்டு. அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பலூன்ஸ்லாம் பபிள்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பெரிய பட்டர்ஃப்ளை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இதான் பட்டர்ஃப்ளைன்னுட்டு இருந்தாங்க கையை காட்டி. நல்லா இதாக இருந்துச்சு. அப்புறம் இவன் வேற சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே அண்ணன் தொட்டு பார்க்கணும் பாருங்க ஒருத்தனை. இது என்ன மாதிரி பூச்சின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட்டர்ஃப்ளை எண்ணத்தோடு சேர்ந்தது தான் நினைக்கிறேன். அதில் போட்டிருந்து பட்டர்ஃப்ளை கண்காட்சின்னு தான் போட்டிருந்துச்சு. இது என்ன பூச்சி எல்லாம் வச்சுருந்தாங்க. வண்டு, பொன் வண்டு, அந்த மாதிரி புட்டான், அப்புறம் எறும்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாம்பூச்சி கண்காட்சிலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போய் என்னதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.